வணக்கம். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜிஎஸ்டி இழப்பீட்டை மாநிலங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் விதிமுறைகளை மீறுவதாக நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரி மாநிலத்தில் 32,000-ஐ தாண்டியது கொரோனா தொற்று. ஒரே நாளில் 268 நபர்களுக்கு நோய் தொற்று உறுதி. ஏனாம் பிராந்தியத்தில் கனமழை. 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் உட்புகுந்துள்ளது. நிலுவையில் உள்ள சம்பளம் வழங்க வேண்டும். கான்வென்ட் ஊழியர்கள் கதிர்காமம் பகுதியில் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். ஜிஎஸ்டி இழப்பீட்டை மாநிலங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் விதிமுறைகளை மீறுவதாக நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் புதுச்சேரி உள்ளிட்ட 9 மாநிலங்கள் அடுத்த கட்ட மேல் நடவடிக்கையில் ஈடுபடும் எனவும் தெரிவித்தார். இது குறித்து இன்று செய்தியாளரை சந்தித்த முதல்வர் நாராயணசாமி, நேற்று நடந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் புதுச்சேரி உட்பட 9 மாநிலங்கள் பங்கேற்றது. மாநிலங்களுக்கு இழப்பீட்டை வழங்குவது தொடர்பாக எந்த முடிவும் சொல்லாமல் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட்டத்தை முடித்துள்ளார். ஜிஎஸ்டி இழப்பீட்டை ஈடு செய்ய மத்திய அரசே கடன் வாங்கி மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கும் நிலையில் அது பற்றி பதிலும் தெரிவிக்கவில்லை. வாக்கெடுப்புக்கும் விடாமல் ஜிஎஸ்டி கூட்டம் முடித்து விட்டார்கள். இது விதிமுறைகளுக்கு மீறியது. இது குறித்து புதுச்சேரி உள்ளிட்ட 9 மாநிலங்கள் கூடி மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். மேலும் அரிசிக்கு பதிலாக பணம் வழங்க வேண்டும் என்ற துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியின் நடவடிக்கையால் மத்திய அரசின் ஒரு ரேஷன் கார்டு ஒரே நாடு என்ற திட்டத்தை புதுச்சேரியில் எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் என கேள்வி எழுப்பிய முதல்வர், அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசின் திட்டங்களை தடுத்து நிறுத்தி அரசின் கொள்கை முடிவில் ஆளுநர் தலையிடுவதாகவும் புதுச்சேரி ராஜ்நிவாஸ் பாஜக கட்சியின் தலைமை அலுவலகமாக செயல்படுவதாகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நசுக்கும் மத்திய அரசின் நடவடிக்கை கிரண்பேடி மூலம் செயல்படுத்துவதாகவும் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஆனா இந்த அம்மாவே அந்த புகாரை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் அங்க ஒரு டிராமா போட்டு தான் என்னமோ ஊழலை கண்டுபிடிச்சிட்ட மாதிரி சொல்லி இந்த அதிகாரிகள் மீது பொய் வழக்க போட்டு இந்த அதிகாரிகள் பாதிச்சு இதற்கு யார் பொறுப்பேற்கணும்? கிரண்பேடி அம்மையார் தான் பொறுப்பேற்கணும். இது என்ன தீபாவளி பரிசு? யாருக்கு தீபாவளி பரிசு கொடுக்குறாங்க? தசராக்கு கிரண்பேடிக்கு கிஃப்ட் 9 மாநிலம் இருக்கிறனால அதை ஓட்டுக்கே விடாம அதை முடிச்சுட்டாங்க. இன்னொரு கருத்து சொன்னாங்க, நீங்க ஜிஓஎம் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் போடுங்க, அமைச்சர்கள் குழுவை போட்டு ஒரு வார்த்தை பதில் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு டிஸ்பியூட் ரெகுலேஷன் மெக்கானிசம், அதாவது எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, ஒரு தனியான பாடி அமைச்சு அது முடிவு பண்ண சொன்னா அதையும் எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் தன்னிச்சையாக மாணவர்களை சேர்த்ததன் அடிப்படையில் இந்த வழக்கு ஏற்படும். அந்த சென்டாக் நடக்கும் சமயத்தில் துணைநிலை ஆளுநர் அந்த கல்லூரிகளுக்கு சென்று அந்த சென்டாக் அதிகாரிகள்லாம் மிரட்டி அவர்கள் மீது ஒரு பொய்யான சிபிஐ வழக்கு கொடுத்தாங்க. அந்த அதிகாரிகளை தூக்கில போட்டுருன்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு போய், அதாவது எல்லா மருத்துவக் கல்லூரி சென்டாக் இடத்துக்கு போனாங்க, எல்லா மருத்துவக் கல்லூரிக்கும் போனாங்க. அது சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் பேர சிபிஐ வழக்கு கொடுத்தாங்க. சென்டாக்ல தவறு நடந்திருக்கு, இந்த அதிகாரிகள் எல்லாம் தவறு செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு சிபிஐ விசாரணை வைக்கணும்னு அனுப்புனாங்க. பொய் வழக்கு போட்டதுக்கு அவங்க தான் காரணம். இதுக்கு தீபாவளி பரிசு அந்த அம்மா சொல்றதே அவங்க வகிக்கிற பதவிக்கு ஒரு குந்தகம் விளைவிச்சாங்க. திருபுவனை பகுதியில் மூடப்பட்ட நிறுவனத்தை திறக்க வலியுறுத்தி 150க்கும் மேற்பட்ட பெண்கள் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. புதுச்சேரி திருபுவனை பகுதியில் இயங்கி வந்த ANW ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் இயங்கி வந்தது. இந்த நிறுவனத்தில் 150க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வந்தனர். இந்நிலையில் இந்த நிறுவனத்தின் உரிமம் புதுப்பிக்கப்படவில்லை என கூறி நிறுவனமானது திருபுவனை கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மூடப்பட்டுள்ளது. இதனால் 150க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட
150க்கும் மேற்பட்ட பெண்கள் உடனடியாக கொம்யூன் பஞ்சாயத்து நிறுவனத்திற்கான உரிமையை வழங்க திறக்க வலியுறுத்தி திருபுவனை கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு காலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா காலத்தில் வேலை இல்லாமல் வீட்டில் முடங்கி இருந்து தற்பொழுதுதான் வேலைக்கு செல்வதாகவும், வேலைக்கு சென்ற நிறுவனத்தை அரசு மூடியதால் மீண்டும் பழைய நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளதாகவும், அதனால் உடனடியாக அரசு மற்றும் நிர்வாகம் இதற்கான உரிமத்தை வழங்கி எங்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். என் பேர் நாராயணி. A&F கம்பெனியில் வேலை செய்கிறோம். 15 வருஷமாக வேலை செய்கிறோம். கம்பெனி சீல் வச்சுட்டாங்க. ஏதோ லைசன்ஸ் இல்லைன்னு சீல் வச்சுட்டாங்க. அதனால் அவங்க சீல் வச்சதுனால 150 குடும்பம் பாதிக்கிறோம். ஏற்கனவே இந்த கொரோனா இருந்ததுனால ஒரு மாதம் வேலை இல்லாமல் இருந்தோம். அதனால் அப்பயும் நாங்கள் கஷ்டப்பட்டோம். இப்போ திடீர்னு இப்போ வேலைக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் சம்பளம் வாங்கினோம். இப்பயும் சீல் வச்சுட்டாங்க. நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் கேட்கறதுக்கு நீங்கள் அங்கே போய் கேளுங்க, எங்களால் முடிஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தா முடியலன்றாங்க. இப்போ நாங்கள் பாதிக்கப்படுறது எங்கள் குடும்பங்க தான். அதனால் நாங்கள் படாத கஷ்டப்படாதீங்க, நீங்கள் தான் வழி சொல்லணும். எங்களுக்கு கம்பெனி ஓப்பன் பண்ண, அந்த சீலை ஓப்பன் பண்ண சொல்லி கேட்டு வந்துக்கிறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறோம், நாளைக்கு தெரியும் சொல்றாங்க. ஆனால் எங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ திறப்போன்னு எங்களுக்கு சொல்லுங்க சொல்லிட்டு நாங்கள் கேட்டுன்னு இருக்கோம். ஆம்பளைங்களும் வேலைக்கு போகல, பஸ் வசதி இல்லாத வீட்டில் இருக்கிறவங்களும் வேலைக்கு போகல. நாங்கள் வேலைக்கு வந்தால் தான் குடும்பத்தை பார்க்க முடியும். அங்கங்கே கடன் வாங்கி வச்சுக்கிட்டு வட்டி காசு கட்டுறதுக்கு வட்டி காசுக்காரங்க வந்து நின்றுக்குவாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. என்ன பண்ணுறது? நாங்கள் பாதிக்கப்படுறது நாங்கள் தான், மேனேஜ்மெண்ட் பாதிக்கப்படலை. நிலுவையில் உள்ள சம்பளம் வழங்க வலியுறுத்தி கான்வென்ட் ஊழியர்கள் கதிர்காமம் பகுதியில் உள்ள அமுதசுரபி பெட்ரோல் பங்க் வாயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள நிறுவனங்களை பிரிக்கக்கூடாது, 2 நிறுவனங்களும் ஒன்றாக தான் இயங்க வேண்டும், மேலும் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள 1 வருட கால சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கான்வென்ட் ஊழியர்கள் சுமார் கதிர்காமத்தில் உள்ள அமுதசுரபி பெட்ரோல் பங்க் வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மறைந்த மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானின் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியில் முதல்வர் நாராயணசாமி, அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டு அவரது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மறைந்த மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானின் உடல்நலக்குறைவால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயிர் இழந்தார். இவருக்கு நாடு முழுவதும் பல்வேறு கட்சியினர், அமைப்பினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் லோக் ஜனதா சக்தி கட்சி சார்பில் தமிழ்ச்சங்கத்தில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் நாராயணசாமி, சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அமைச்சர் ராஜவேல் ஆகியோர் கலந்து கொண்டு அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். மேலும் நிகழ்ச்சியில் லோக் ஜனசக்தி கட்சி சார்பில் நிர்வாகிகள் மற்றும் தலித் இயக்கங்களை சேர்ந்த பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். போற்றுதலுக்கும் வணங்குவதற்கும் நான் புறப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறேன். மறைந்த தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் எனக்கு 35 வருடம் பழக்கம். 1985ஆம் ஆண்டு நான் பாராளுமன்ற உறுப்பினராக, மேலவை உறுப்பினராக சென்ற சமயத்தில் நானும் மறைந்த தலைவர் திரு சண்முக அவர்களும் வித்தல்பாய் பட்டேல் அவர்கள் தங்கியிருந்தோம். அப்பொழுது மறைந்த தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள், அவரும் பாராளுமன்ற உறுப்பினர், அவரும் வித்தல்பாய் பட்டேல் அவர்கள் தங்கியிருந்தார். அப்பொழுது எனக்கு அறிமுகமானவர், சமூக நீதிக்காக பாடுபடுகிறவர், தான் வாழ்நாள் முழுவதுவரை சமூக நீதிக்காக பாடுபட்டார். நீங்க தான் அந்த துறையினுடைய அமைச்சர், எங்களுக்கு அரிசி கொடுக்கணும், ஒத்தாவியல் அரிசி கொடுன்னு சொன்னார். எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதாவது மத்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கை என்னன்னு சொன்னா, புதுச்சேரிக்கும் சண்டிகருக்கும் பணம் கொடுக்கணும். அப்ப நான் அவரை சந்திச்சு பேசும்போது ஒரே கருத்து என்கிட்ட சொன்னார், நீங்க விரும்பினா நான் அரிசி போடுறேன்னு கேட்டேன். நான் ஒரு கடிதம் கொடுத்தேன், பதில் எனக்கு அனுப்பினார். புதுச்சேரி மாநிலம் அரிசி கேட்கிறது, புதுச்சேரி மாநில முதலமைச்சர் கேட்கிறார், நான் அரிசி கொடுக்க தயாராக கொடுக்கிறேன் எனக்கு கடிதம் கொடுத்தார். அவர் அந்த கடிதம் கொடுத்த பிறகு இந்த கிரண்பேடி அம்மையார் அவர்கள் மத்திய உள்துறைக்கு அவருக்கு கடிதம் எழுதி, உள்துறை கடிதம் எழுதி அரிசி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது. அப்பொழுது உள்துறை அமைச்சர் வந்து அரிசி கொடுக்கக்கூடாதுன்னு எழுதுகிறார். அப்ப என்ன தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நாராயணசாமி
நீங்க சொன்ன மாதிரி மாண்புமிகு அமைச்சர் கந்தசாமிக்கு நான் சொன்ன மாதிரி அரிசி போடுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஆனால் கிரண்பேடி தடுக்குது, உள்துறை அமைச்சர் தடுக்கிறாங்க. ஏனாம் பிராந்தியத்தில் பெய்த கனமழை காரணமாக 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் உட்புகுந்துள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திராவின் கோதாவரி ஆற்றங்கரையோரம் உள்ளது. இதனிடையே ஆந்திராவில் வீசிய புயல் காரணமாக புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள தாழ்வான பகுதியிலான தில்லார் நகர், ஸ்டேட் பேங்க் சென்டர், அன்னையம் கார்டன், குருசாமிப்பேட் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 500க்கும் மேற்பட்ட வீட்டுக்குள் மழைநீர் உட்புகுந்துள்ளது. இதனால் அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் 32,000 தாண்டியது கொரோனா தொற்று. கடந்த 24 மணி நேரத்தில் புதியதாக 268 நபர்களுக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 268 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் கொரோனா பாதிப்பு 32,000 தாண்டியது. இதில் புதுச்சேரியில் 202 நபர்களும், காரைக்காலில் 36 நபர்களும், ஏனாமில் 8 நபர்களும், மாகேவில் 22 நபர்களும் அடங்குவர். இதுவரை 4,572 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 26,865 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுச்சேரியில் 2 நபர்கள் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 567 உயர்ந்துள்ளது. தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 32,004 உயர்ந்துள்ளது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. Yesterday number sample test எடுத்தது 4,249. அதில் பாசிட்டிவ் கேசஸ் 268, பாண்டிச்சேரி 202, காரைக்கால் 36, யானம் 8, மாஹே 22. Yesterday death பார்த்தீங்கன்னா 2 death, 2 is a காரைக்கால். discharge ஜன cases 310. பாண்டிச்சேரி is a 235, காரைக்கால் 21, யானம் 5, 49 is a மாஹே. இப்போ ரிகவரி ரேட் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி 83.94%. இன்னைக்கு வரைக்கும் yesterday வரைக்கும் நம்ம சாம்பிள் டெஸ்ட் எடுத்தது 2,41,787 கேசஸ். 42வது ஜிஎஸ்டி கவுன்சிலின் 2வது கூட்டத்தில் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு உரையாடினார். 42வது ஜிஎஸ்டி கவுன்சிலின் 2வது கூட்டம் புதுடெல்லியில் இருந்து மத்திய அமைச்சர் தலைமையில் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதுச்சேரி சட்டப்பேரவை முதல்வர் அலுவலகத்திலிருந்து முதலமைச்சர் நாராயணசாமி வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஜிஎஸ்டி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாடினார். உடன் நிதித்துறை செயலர், வணிக வரித்துறை இயக்குனர் ஆகியோர் கலந்து கொண்டனர். And in fact, from the point of view of my state, Puducherry, in fact, I would like to reiterate and also present the critical financial situation in various states. Therefore, my humble request to the Honorable Chairman is, let the Government of India borrow and pass on to the states so that the other criticality of the state government approaching the Reserve Bank, state government going to the tax is one of the main component of our revenue. நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க கோரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த அமைச்சரை 100க்கும் மேற்பட்ட அரசு சார்பு நிறுவன ஊழியர்கள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறையின் கீழ் உள்ள அங்கன்வாடியில் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் 450க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதனிடையே கடந்த 5 மாதங்களாக ஊழியர்களுக்கு முழு ஊதியம் வழங்கப்படவில்லை. மேலும் பணி நிரந்தரம் செய்யக்கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஊழியர்களின் கோரிக்கைகளை இதுவரை நிறைவேற்றவில்லை. இந்நிலையில் மறைந்த மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு தமிழ் சங்கத்தில் ரோக் ஜனதா சக்தி சார்பில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி கலந்து கொண்டார். இது
இதனையடுத்து 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சரை முற்றுகையிட முயன்றனர். அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். ஆனால் ஊழியர்கள் தொடர்ந்து கலைந்து செல்லாமல் முற்றுகையிட முயன்றனர். இதனால் போலீசாருக்கும் ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அமைச்சர் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு சென்ற பின்னர் ஊழியர்கள் கலைந்து சென்றனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்பராய கவுண்டரின் 26வது நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் முன்னாள் அமைச்சர் ராஜவேல் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்பராய கவுண்டரின் 26ஆம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் மடுகரை பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு முன்னாள் அமைச்சர் ராஜவேல் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பலர் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் இளம்பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பாஜக அரசை கலைக்க வேண்டும், வேளாண் சட்டத்தை திரும்ப பெற கோரி புதுச்சேரியில் பல்வேறு அமைப்பினர் பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் இளம்பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பல்வேறு அமைப்பினர் கட்சியினர் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிர் இழந்த சம்பவத்தை கண்டித்தும் உத்தரப்பிரதேச அரசை உடனடியாக கலைக்க வேண்டும், பாஜக அரசை கண்டித்தும் விவசாயத்தை அழிக்கும் வகையில் கொண்டு வரப்பட்ட விவசாய சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என கோரி புதுவை எழுச்சி திராவிடர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை தபால் நிலையம் அருகே வந்த அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் தர்ணாவில் ஈடுபட்டு கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் நெட்டப்பாக்கம் தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு இலவச மனை பட்டாவினை முதல்வர் நாராயணசாமி வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மனைப்பட்டாவிற்கான ஆணையினை வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் துறை இயக்குனர் யஷ்வந்தையா மற்றும் அதிகாரிகள், நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எங்களுடைய அரசு உங்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் என்ற உறுதியாக இருந்தால சொன்னார், மாண்புமிகு அமைச்சர் சொன்னார், கந்தசாமி சொன்னார். மரியாதைக்குரிய ரங்கசாமி ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி அந்த பணம் அந்த மக்கள் வங்கி கணக்கில் செல்லும். வங்கியில் பணிபுரியும் மேலாளர்கள், அதிகாரிகள் தமிழில் பேச வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் பாக்கமுடியான்பேட் பகுதியில் உள்ள இந்தியன் வங்கியை முற்றுகையிட்டு பொது மேலாளரிடம் கோரிக்கை மனு வழங்கினர். வங்கியில் பணிபுரியும் மேலாளர், அதிகாரிகள் தமிழ் பேச வேண்டும் என வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள இந்தியன் வங்கியினை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஏம்பலம் தொகுதி செயலாளர் குமரன், புஷ்பராஜ் தலைமையில் மாநில பொருளாளர் இளங்கோவன், ரமேஷ், பிரியன், தமிழ் மீரான், காமராஜ், சசிகுமார், வைத்தியநாதன், ஜெயக்குமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து பொது மேலாளரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது.
அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு நிலுவை சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி தனியார் பள்ளி ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு நிலுவை சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி தனியார் பள்ளி ஆசிரியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தனியார் பள்ளி சம்மேளன தலைவர் வின்சென்ட் ராஜ் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் கிறிஸ்டோபர் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய 10 மாத சம்பளம் மற்றும் 9 மாத பென்ஷன் தொகை உடனடியாக வழங்க வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். கௌரவ தலைவர் பாலமோகன் அவர்களுக்கும் இந்த வயசுல 24 மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. மறைந்த மக்கள் நீதி மய்ய கட்சியின் மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சுப்பிரமணியன் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்ட பின்பு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மக்கள் நீதி மையத்தின் மாநில தலைவருமான எம்ஏ சுப்பிரமணியன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மக்கள் நீதி மைய கட்சியின் இளைஞரணி தலைவர் பாலா என்கின்ற பாலசுப்பிரமணியன் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் டாக்டர் பிரபா, ராம ஐயப்பன், திமுக பிரமுகர் லைன் சுரேஷ், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பாஸ்கர், கிராமணி பேரவைத் தலைவர் புரந்தரதாசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை இளைஞரணி துணை செயலாளர் விக்னேஷ், சதீஷ், வசந்த், சஞ்சய் ஆகியோர் செய்திருந்தனர். வம்பாக்கீரபாளையம் பகுதியில் விஷம் கலந்த உணவு சாப்பிட்ட வளர்ப்பு நாய் உயிர் இழந்தது. இது குறித்து ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் ஏழை மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் மோகன், எலக்ட்ரீஷியன். இவர் தனது வீட்டில் நாய் உள்ளிட்ட செல்ல பிராணிகளை வளர்த்து வருகிறார். நேற்று இவர் வளர்க்கும் டாபர்மேன் நாய் காணாமல் போனது. நாயை தேடி இவர் மாடிக்கு சென்றபோது அங்கு டாபர்மேன் நாய் கை கால்களை உதைத்தபடி வாந்தி எடுத்துள்ளது. சிறிது நேரத்தில் மயங்கி அப்படியே உயிர் இழந்துள்ளது. நாய் திடீரென உயிர் இழந்ததால் அதிர்ச்சி அடைந்த மோகன் இது குறித்து ஒதியஞ்சாலை போலீசில் புகார் அளித்துள்ளார். ஒதியஞ்சாலை போலீசார் விரைந்து வந்து நாயின் சடலத்தை கால்நடை மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் நாய் சாப்பிட்டதாக சந்தேகப்பட்ட பிரியாணியின் மிச்சத்தையும் பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பரிசோதனையில் பிரியாணியில் விஷம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் பெருமாள் என்பவர் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. உணவு டெலிவரி செய்யும் பெருமாள் அவ்வப்போது அப்பகுதியில் உள்ள நாய்களுக்கு உணவு அளித்து வந்துள்ளார். மேலும் நாய்களை துன்புறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே பெருமாள் விஷம் கலந்த உணவை நாய்க்கு அளித்தாரா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். எத்தனை 4 வருஷமாக வளர்க்குறீங்களா? இங்கே தான் இருக்குமா? எப்படி செத்துது? இதை சாப்பாட்டில் ஏதாவது வச்சுட்டாங்களா? கேஸ் கொடுத்துக்கிறீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு ஸ்டேஷனில் வந்து போலீஸ்லாம் பார்த்து போச்சா? ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். Rama Garments, non-woven bags, manufacturers and wholesales. All bag items here available: non-woven bags, textile bags, jewelry bags, shopping bags, wedding bags, D-cut bags, W-cut bags, U-cut bags, carry bags, jute bags, paper bags. Best quality and reasonable price. Good customer service. Rama Garments, number 9, வேல்கோவில் தெரு, பெத்தசெட்டிப்பேட்டை, லாஸ்பேட்டை, புதுச்சேரி. தொடர்புக்கு 9474840020. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கண்டமங்கலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாய சட்ட மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றிய பிடிஓ அலுவலகம் அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு என்ஆர் பாலமுருகன் தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர் கண்டன உரை ஆற்றினார். மேலும் ஒன்றிய பொருளாளர் விமல், ஒன்றிய துணை செயலாளர் லோகநாதன், ஒன்றிய குழு உறுப்பினர் அழகேசன், செங்கேனி, சூர்யா உட்பட சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டோரை காவல்துறையினர் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். மத்திய அரசு, மாநில அரசு, புதிய வேளாண் சட்டத்தை விவசாயிக்கு ஆதரவு விலை இல்லைங்க. திருபுவனை பகுதியில் பொதுமக்கள் வசிக்கும் இடத்தில் உள்ள குப்பைகளை அதிகாரிகள் உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருபுவனை காவல் நிலையம் அருகே மலை போல் தேங்கி நிற்பத குப்பையால் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அதிகாரியிடம் முறையிட்டும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் இதனை அரசு உடனடியாக சரி செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். வழங்குபவர்கள் கௌதம் ஜுவல்லரி, நேரு வீதி மற்றும் பாரதி வீதி, புதுச்சேரி. தங்கம் 1 கிராம் 4823 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 66.20 காசுகளும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுமையோடு எங்கள் தங்க நகை உங்களை சேரும் பெருமையோடு உங்கள் கைராசி ஸ்தாபனம் கௌதம் ஜுவல்லரி இப்பொழுது நேரு வீதியில் திறக்கப்பட்டுள்ளது. எங்கும் கிடைக்காத தள்ளுபடி இங்கே கிடைக்கும் சொல்லும்படி. 916 ஹால்மார்க் தரத்தில் குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகளை வாங்கி மகிழ்ந்திட அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் கைராசி ஸ்தாபனம் கௌதம் ஜுவல்லரி, 916 ஹால்மார்க் ஷோரூம், நேரு வீதி மற்றும் பாரதி வீதி, புதுச்சேரி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜிஎஸ்டி இழப்பீட்டை மாநிலங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் விதிமுறைகளை மீறுவதாக நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரி மாநிலத்தில் 32,000-ஐ தாண்டியது கொரோனா தொற்று. ஒரே நாளில் 268 நபர்களுக்கு நோய் தொற்று உறுதி. ஏனாம் பிராந்தியத்தில் கனமழை. 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் உட்புகுந்துள்ளது. நிலுவையில் உள்ள சம்பளம் வழங்க வேண்டும். கான்வென்ட் ஊழியர்கள் கதிர்காமம் பகுதியில் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக பார்த்தோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே பிரசாத். நன்றி, வணக்கம்.